ஐயா வணக்கம் ஐயா. வாழ்க்கை ஒரு முறை 100 வருஷம் வரைக்கும் நம்ம வாழ போறது இல்ல. 50-60 இன்னைக்கு எல்லாரும் பணம் ஆயிட்டு இருக்கானுங்க. முக்கா கண்டத்தை தாண்டிட்டோம். பையனுக்கு சம்பாதிக்கிறேன், பேரனுக்கு சம்பாதிக்கிறேன், நல்ல பொருளை சாப்பிடாம நல்லதை அனுபவிக்காம அது இதையும் பண்ணி இருக்கிற ஒரு வாழ்க்கையை கெடுத்துறாதீங்க. ஒரு சிலர் எதுக்கு பிறந்தோம் வாழ்ந்தோம்னே தெரியாம வாழாமலே இறந்துடுறாங்க. இலக்கை நான் டச் பண்ணிட்டு தான் அடுத்து நான் டூர் போவேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மேலேயே போயிருவீங்க. எப்ப என்ன நடக்கும்ங்கிறது நிச்சயம் கிடையாது. வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கும் போதே உங்க வாழ்க்கையில உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் எல்லாம் நீங்க பண்ணிட்டே டிராவல் பண்ணிட்டே போயிட்டு இருக்கணும். ஏன் மழை இல்லாம போச்சு அது தெரிஞ்சிருக்கணும் தானே. இந்த மேற்கு தொடர்ச்சி மலை இருக்கு பாருங்க, நீலகிரி மலைகள் இருக்கு பாருங்க. அந்த மலைகள்ல 3000 அடி உயரம் இருக்கு. அது மேல 300 அடிக்கு மரம் இருக்கு. அந்த மலைகள்ல இருந்த மரத்தெல்லாம் வெட்டிட்டு டீ தோட்டமாவே போட்டாங்க. அப்ப 200 அடி 300 அடி இருக்கிற மரக்கூட்டம் என்ன பண்ணுது, அரபுக்கடல்ல இருந்து வர்ற காற்றை மறிச்சு அது மழையா மாத்துது. அந்த மழை மலைக்கெடுகள்ல உளுந்து அது கீழே வருது. அதுலதான் பவானிக்கு தண்ணி வரணும், அதுதான் காவேரிக்கு தண்ணி வரணும். அப்ப அதை 300 அடி 200 அடி உயரம் இந்த மரங்களை வெட்டிட்டு இடுப்பு அளவுக்கு டீ தோட்டம், முழங்கால் உயரத்துல உருளைக்கிழங்கு செடி, ஒரு சான் உயரத்துல முட்டைக்கோசி செடி, மழையா வரும் நமக்கு. அதாவது மரணப்படுக்கையில இருந்த நிறைய பேர்கிட்ட நடத்தின இன்டர்வியூட ஆன்சர்ஸ் தான் இது. அந்த இன்டர்வியூல மரணப்படுக்கையில இருந்த பல பேர் காமனா இந்த 5 ஆன்சர் தான் சொன்னாங்களாம். அதுல முதல் ஆன்சர் மத்தவங்களுக்காகவே வாழ்ந்துட்டோம் அப்படின்னு நிறைய பேர் ஃபீல் பண்ணாங்களாம். ரெண்டாவது ஆன்சரா தேவையே இல்லாம வாழ்க்கை ஃபுல்லா ரொம்ப உழைச்சிட்டேன் அப்படின்னு நிறைய பேர் ஃபீல் பண்ணாங்களாம். மூணாவது ஆன்சரா கடைசி வரைக்கும் மனசுல இருக்க அன்பை நான் சொல்லாம விட்டுட்டேன் அப்படின்னு நிறைய பேர் ஃபீல் பண்ணாங்களாம். நாலாவது ஆன்சரா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட நான் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணாம விட்டுட்டேன் அப்படின்னு நிறைய பேர் ஃபீல் பண்ணாங்களாம். அஞ்சாவது ஆன்சரா வாழ்க்கையில நான் எங்கேயும் பெருசா டிராவல் பண்ணாமே போயிட்டேன் அப்படின்னு நிறைய பேர் ஃபீல் பண்ணாங்களாம். அதுல ஒருத்தர் கூட நான் பணம் நிறைய சம்பாதிக்காம போயிட்டனோ, என் எதிரியை பழி வாங்க முடியாம போயிடுச்சோ அப்படின்னு ஒருத்தர் கூட ஃபீல் பண்ணலையா.
වැහි මන්දාරමට කඳුකරයට මීදුමට ආස කරන මිනිස්සු ජීවිතේ වෙන ඊස්තටික් එකක් අත්විඳින. මේ වැහි මන්දාරම කඳුකරය මීදුම කියලා කියන්නේ ජීවිතේ තියෙන මායාමය සුන්දරත්වය. එහෙම නැත්නම් තේරුම් කරන්න බැරි, තේරුම් ගන්න බැරි গুপ্ত සුන්දරත්වය. හැමෝටම ඒකට ආදරය කරන්න ආස කරන්න බෑ. හැබැයි ඒකට ආදරය කරන්න පුළුවන් මිනිස්සු ජීවිතයේ තියෙන වෙන සෞන්දර්ය කලාපයක් විවෘත කරගන්න. මම හිතනවා එහෙම මිනිස්සු හරි කලාත්මකයි කියලා. ඒ වගේ මෙහෙම මිනිස්සුන්ට ජීවිතයේ තියෙන গুপ্ত සුන්දරත්වය අත්විඳින්න පුළුවන්. බලන්න ඔයගොල්ලන්ගේ කඩේට. මැංගුස්. ඔව් මැංගුස්. ඒක කිලෝ එක කොහොම